இது இது வந்து நல்ல மெலிஸ் சேமியா. இந்த ரம்ஜான் டைமில் இது கிடைக்குது. என்ன ரெசிபி மாதிரி? குனாஃபா. இது ஒரு ஸ்வீட் வகை தான். நல்லா தூள் பண்ணிவிட்டு இந்த வெண்ணெய் கொஞ்சம் நெய் போட்டு எல்லாம் பிசிறிக்கலாம், கலந்துக்கலாம். ஒரு 2.5 கப் பால், ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், மில்க் பவுடர் எல்லாம் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சுகர் ஒரு 4 ஸ்பூன். குனாஃபாவுக்கு மேலே போடுற சாஸ் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கிரேஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து நல்லா சரி பாதியாக எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வந்து வெண்ணையும் நெய்யும் போட்டு மிக்ஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதை பாதி மட்டும் எடுத்து அதில் ப்ரெசென்ட் பண்ணிக்கோங்க. ரீஹீட் பண்ணிக்கோங்க 5 மினிட்ஸு. அந்த சாஸை இது மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. சீஸ் இருந்தால் போடுங்க, இல்லைன்னா அப்படியே கூட வச்சுக்கோங்க, பரவாயில்ல. நாங்கள் இருக்கிறதுனால போடுறோம். மீதி பாதி வச்சு இருக்கிற பாதியை அப்படியே மேலே போட்டுவிடணும். லைட்டாக இந்த மாதிரி போட்டுட்டு மீதி இருக்கிறத லேசாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்க, ரொம்ப ப்ரெஸ் பண்ணிட்டா அந்த க்ரீம் கரெக்டான மூடி போட்டு மூடிடுங்க. இந்த மாதிரி தட்டு கரெக்டான தட்டாக பார்த்து இப்படி மூடிடுங்க. இதுக்கு சிரப்பு வந்து ஒரு கப்பு தண்ணி போட்டு சிரப்பு கேஸில் பிசுப்பு தன்மை வந்துடுச்சு. ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சோண்டு வெண்ணிலா எசன்ஸ் வேணும்னா அது போட்டுக்கலாம், வேணும்னா ஏலக்காய் தூள் கூட போட்டுக்கலாம், அது பரவாயில்ல. 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இது ஒன் சைடு ஆயிடுச்சு, ஒரு சைடு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ரைட்டாக அது கொஞ்ச நேரம் இருந்தால் போதும். அப்படியே இப்போ அப்படியே திருப்பிட வேண்டியதுதான். இது பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. நமக்கு தேவையான நெட்ஸ் நாங்கள் பாதாம் முந்திரியும் இது பண்ணி வச்சுருக்குறோம். அதுக்கு மேலே அப்படியே லேசாக கொஞ்சம் நேரம். குனாஃபா ரெடி ஆயிடுச்சு. அதை கட் பண்ணி டேஸ்ட் பண்ண வேண்டியது தான். இதுக்கு மேலே டேஸ்ட் பண்ணி சொல்லு சஞ்சய், எப்படி இருக்குன்னு. பார்க்கும்போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப பார்க்கவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மொறு கிறிஸ்பியாகவும் இருக்குது, ரொம்ப ஸ்வீட்டாக ரொம்ப சூப்பராக இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட். இது ரொம்ப நல்ல ஸ்வீட்டு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட் மிஸ் பண்ணிடாதீங்க. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்.